பரலோக ராஜ்யமே நம் சொந்த ராஜ்யமே. பரலோக ராஜ்யமே நம் சொந்த ராஜ்யமே. ராஜ்யமாம் பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்காக. தேவனின் ராஜ்யமாம் பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்காக ஆயத்தமாக்கி அன்பால் வைத்தனரே. ஆயத்தமாக்கி அன்பால் வைத்தனரே. அன்பரில் மகிழ்ந்திடுவோம் நாம், அன்பரில் மகிழ்ந்திடுவோம், அன்பரில் மகிழ்ந்திடுவோம் நாம், அன்பரில் மகிழ்ந்திடுவோம். பரலோக ராஜ்யமே நம் சொந்த ராஜ்யமே. பாக்கியமாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து நாம். பாக்கியமாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து நாம். பாடி துதித்து பரவசம் அடைந்து, பாடி துதித்து பரவசம் அடைந்து பிதாவை பணிந்திடுவோம். நம் பிதாவை பணிந்திடுவோம், பிதாவை பணிந்திடுவோம், பிதாவை பணிந்திடுவோம். பரலோக ராஜ்யமே நம் சொந்த ராஜ்யமே. தேவனின் பிள்ளைகளாகும் நாம் தேவனோடென்றும். தேவனின் பிள்ளைகளாகும் நாம் தேவனோடென்றும். ஆளுகை செய்து அரசாண்டிடுவோம், ஆளுகை செய்து அரசாண்டிடுவோம். அன்பருடன் நாமே நம், அன்பருடன் நாமே, அன்பருடன் நாமே நம், அன்பருடன் நாமே. பரலோக ராஜ்யமே நம் சொந்த ராஜ்யமே.
தேவனின் மகிமை பிரகாசம் ஜொலிக்கும் தேவனின் ராஜ்யத்தில் தேவனின் மகிமை பிரகாசம் ஜொலிக்கும் தேவனின் ராஜ்யத்தில் தேவாட்டு கூட்டியான தேவாட்டு கூட்டியான கிறிஸ்துவே விளக்காவார் கிறிஸ்துவே விளக்காவார் கிறிஸ்துவே விளக்காவார் கிறிஸ்துவே விளக்காவார் பரலோக ராஜ்யமே நம் சொந்த ராஜ்யமே. எப்போதும் பகலாகவே இருக்கும் இரவில்லா இன்ப நாட்டில் எப்போதும் பகலாகவே இருக்கும் இரவில்லா இன்ப நாட்டில் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தர் மட்டும் இயேசுவோடு நடப்பர் என்றும் இயேசுவோடு நடப்பர் இயேசுவோடு நடப்பர் என்றும் இயேசுவோடு நடப்பர் பரலோக ராஜ்யமே நம் சொந்த ராஜ்யமே. முத்துக்களாலும் ரத்னங்களாலும் அழகிய கற்களாலும் நல் முத்துக்களாலும் ரத்னங்களாலும் அழகிய கற்களாலும் கைவேலையில்லாமல் தேவனால் கைவேலையில்லாமல் தேவனால். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷன் கூட்டத்திற்காக உமது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த பட்டணத்திலேயும் கூட இவ்விதமான ஒரு ஆவிக்குரிய கன்வென்ஷன் நடத்தத்தக்கதாக நீர் சித்தம் கொண்டதற்காக உமது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பிதாவே ஸ்தோத்திரம். எங்கள் சர்வ வல்லமையும் அதிகாரம் நிறைந்தவராகிய எங்கள் ஜீவனுள்ள தேவரீர் கடந்த 2 தினங்களிலேயும் நடைபெற்றதான ஆவிக்குரிய கன்வென்ஷன் கூட்டங்களிலே பலமான உம்முடைய கிரியைகளை நீர் செய்ததற்காக உமது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பிதாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆத்மீக தந்தையை கொண்டு உம்முடைய மகிமையான திவ்யமான தெய்வீக ரகசியங்கள் தெய்வ சித்தத்தின்படியான காரியங்களை குறித்து உம்முடைய ஆவியினாலே நீர் பேசி வந்ததற்காக உமது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷன் கூட்டத்தின் நிறைவு நாளாகிய இந்த நாளிலேயும் இதோ உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய நாமத்தினாலே ஒன்று கூடி உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் கிருபை செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பிதாவே ஸ்தோத்திரம். நீர் மகா நல்லவரும் வல்லவருமாக இருந்து உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் மீட்கப்பட்டவர்களாக மாறி உம்முடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பி நீர் விதமான கிரியைகளை இந்த உலகத்திலே செய்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பிதாவே ஸ்தோத்திரம். பாவத்தினாலே சீர்கட்டவர்களாக தெய்வ கோபத்திற்கேற்ற நிலைமையோடு கடந்து போகிறதான மனுக்குலங்கள்
அவ்விதமான தெய்வ கோபத்திற்கேற்றதான சகல நிலைமைகளிலே இருந்தும் விடுதலை பெற்று தெய்வீகத்தை சொந்தமாக்கி தெய்வீக மனுஷர்களாக யதார்த்தமான ஆவிக்குரியவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதற்கென்றே உம்முடைய ஆலோசனைகளை உம்முடைய ஆவியானவர் மூலமாக இந்த உலகத்திலே நீர் பேசி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிதாவே ஸ்தோத்திரம். மறைக்கப்பட்டு போனதான தெய்வ சத்தியங்களை ஜனங்கள் சரியாக அறிந்து ஜனங்கள் யதார்த்தமான தெய்வீக அனுபவங்களை சொந்தமாக்க வேண்டும் என்று விரும்பி இவ்விதமான இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷனை நீர் இங்கே ஆயத்தப்படுத்தி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய சன்னிதானத்திலே உம்மை நம்பி உம்முடைய வார்த்தைகளை நம்பி உம்மிடத்திலே இருந்து பலவிதமான விடுதலைகளை குறித்ததான எதிர்பார்ப்புகளோடு இங்கே கடந்து வந்திருக்கிறதான இந்த ஆத்துமாக்கள் எல்லாரும் நீர் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே ஸ்தோத்திரம். பலவிதமான வஞ்சகங்களுக்கு உள்பட்டவர்களாக சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாதபடி பலவிதமான தடுமாற்றத்திற்கு ஏற்ற நிலைமையோடு காணப்படுகிறதான ஜனங்கள் இதோ இங்கே கொடுக்கப்படுகிறதான சத்தியத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின்படியே தங்களை காத்துக்கொண்டு உலகத்திலே பிழைக்கத்தக்கதாக அதற்கென்று தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கத்தக்கதாக இந்த நாளிலேயும் நீர் பலமான உம்முடைய கிரியைகளை நீர் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பலவிதமான வியாதிகள், ரோகங்கள் மற்றும் பேபிசாசின் கட்டுகளினாலே கட்டப்பட்டவர்களாக பாதிக்கப்பட்டவர்களாக பலவிதமான வேதனைகள், கஷ்டங்களை அனுபவித்து தங்களுடைய வாழ்நாட்களை வீண் நாட்களாக கடத்துகிறதான உம்முடைய ஜனங்கள் நீர் விடுவிக்கிறவர் என்று அறிந்து உம்முடைய விடுதலை தேடி வந்ததான உம்முடைய ஜனங்கள் இவர்கள் எல்லாரும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய விடுதலைக்கு உம்முடைய பலமான கிரியைகளுக்கு தடையாக தங்களிலே என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறதோ அவ்விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக விட்டு விலகி விடுவிக்கிறவராகிய உம்மை நம்பி உம்மை நோக்கி கூப்பிட்டு தாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய தெய்வீக நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக இந்த ஆராதனையிலேயும் இதோ நீர் பலமான உம்முடைய கிரியைகளை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இவ்விதமாக சத்தியத்தை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய ஆலோசனைகளை பேசி அறிவிக்கும்படியாக இதோ இங்கே கடந்து வந்திருக்கிறதான உம்முடைய தாசனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய திவ்ய கரத்திலே தாங்கி அதிகமாக நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆதி சபையிலே காணப்பட்டதான அப்போஸ்தலர்களோடு நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து உம்மை பின்பற்றினதான உத்தம சாட்சிகளோடு கூட இருந்து கிரியை செய்த எங்கள் மகா வல்லமையுள்ள தேவரீர் இந்த நாளிலேயும் இதோ உம்முடைய தாசனோடு நீரே கூட இருந்து உம்முடைய கரத்தினாலே தாங்கி பலப்படுத்தி மறைக்கப்பட்டு போனதான சத்தியத்தை ஜனங்களுக்கு பேசி அறிவிக்கத்தக்கதாக ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான விதத்திலே ஆவியானவர் பலமான கிரியை செய்யத்தக்கதாக இதோ கெஞ்சுகிறோம். பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, அதிகமாக தாங்கி இந்த ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பேசத்தக்கதாக அதற்கேற்றதான வாக்கு கிடைக்கத்தக்கதாக நீரே இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே பேசுகிறவராக கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வாயோடு நாவோடு இருந்து உம்முடைய திவ்யமான ஆலோசனைகளை நீர் பேசி அறிவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் சொஸ்தப்பட ஆரோக்கியப்பட சகல கட்டுகளிலே இருந்து விடுவிக்கப்பட சத்தியத்தின்படியே தங்களை காத்துக் கொள்ளத்தக்கதாக அதற்கேற்ற பலமான கிரியைகளை நீர் இங்கே செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சத்ருவானவன் கிரியை செய்து நஷ்டத்தை ஏற்படுத்தி போடாதபடி சுற்றிலாக்கின் முதலாக இருந்து நீர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாளிலே ஏற்பட்டதான பயங்கரமான தடையிலே இருந்து உம்முடைய இரக்கத்தினாலே விடுதலை கட்டளையிட்டதான எங்கள் ஜீவனுள்ள தேவரீர் இந்த நாளிலேயும் உம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எந்த விதமான தடைகளும் ஏற்படாதபடி ஆராதனையானது மிக விசேஷமாக நடந்து நிறைவேறத்தக்கதாக உள்ள உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே நீர் பலமான கிரியைகளை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இங்கே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் அதிகமாக சந்தித்து ஆசீர்வதித்து பலப்படுத்தியவர்களும் வந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் குறிக்கப்பட்ட சமயத்திலே இங்கே கடந்து வந்து இந்த ஆராதனைகளிலே பங்கு பெறத்தக்கதாக ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளத்தக்கதாக நீரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இங்கே ஏறெடுக்கப்படுகிறதான ஜெபங்கள் பாடல்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமை கேட்டதா காணப்படத்தக்கதாக நீரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆராதனையின் எல்லா காரியங்களையும் நீரே பொறுப்பேற்று நடத்தியவர்களும் திருநாமத்தை மகிமைப்படுத்தியவர்களும் யாவர் மேலும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் அன்பினேசு தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் எந்நாளும்
இயேசுவையே ஸ்தோத்தரிப்போம் எல்லோரும். துதித்திடுவோம் துதித்திடுவோம் தூயவரே சுவையே நாம் தூய்மையுடன் துதித்திடுவோம் எல்லோரும். தூயர் தூயரென்று துதித்திடுவோம் எந்நாளும். போற்றிடுவோம் போற்றிடுவோம் பொற்பராம் இயேசுவையே போற்றிடுவோம் புகழ்ந்தவரை எந்நாளும். பாடி புகழ்ந்தவரை போற்றிடுவோம் எல்லோரும். மகத்துவம் நிறைந்தவரை மகிமை நிறைந்தவரை மானிடரை நேசிக்கும் மானேசரை நாமும் மகிழ்ந்து புகழ்ந்திடுவோம் எந்நாளும்.
be showers of blessing. Send them upon us, O Lord. Then to us now and refreshing. Come and honor thy word. Showers of blessing. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we bleed. There shall be showers of blessing. Oh, that today they might fall. Now unto God will confessing. Now as on Jesus we call. Showers of blessing. Showers of blessing we need. Mercy not round us are falling, but for the showers we bleed. There shall be showers of blessing, graciously leading your way over the deeps and the valleys, sound upon mountains of rain. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we bleed. There shall be showers of blessing. Send them upon us, O Lord. Grant to us now and refreshing. Come and now honor thy word. Showers of blessing. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we bleed. There shall be showers of blessing. Oh, that today they might fall. Now as to God we're confessing. Now as on Jesus we call. Showers of blessing. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we bleed. நாவுக்கு மகிமை துதிய மகிமை லேலுயா லேலு லேலுயா லேலுயா. எல்லாம் ஜெபணும்.
மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம், மகா இறக்க நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், மன உருக்க நிறைந்த பரமபிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். அடையாளுக்கு நல்லவராக இருக்கிற எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிற எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், எல்லாரையும் நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், எல்லாரையும் சிநேகிக்கிற எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமான இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷன் கடைசி நாளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 2 தினங்களில் நீர் கூட இந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பெரிய தடைகளை எல்லாம் நீர் தகர்த்து அடையாளுக்கு ஜெயத்தை தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். சுவிசேஷம் பேசி அறியப்படுத்தி இறக்கம் செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். சுவிசேஷ ஜனங்கள் கேட்க கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே உடைய சுவிசேஷம் செல்லுபடியாக கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையான சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ளே பிரவேசிக்க நீர் கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சுத்த சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ளே ஊடுருவி செல்ல கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய திருவசனம் இந்த சென்னப்பட்டதிலே பேச இறக்கம் செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உலகமெங்கும் உங்களுடைய சுத்த சுவிசேஷம் பேச அறியப்படும்படியாக இறக்கஞ்சவுடைய வேண்டிக் கொள்கிறோம். உடைய திருவார்த்தைகள், திருவசன சத்தியங்கள், உடைய வேத சத்தியங்கள், வேதத்தின் மகத்துவங்கள் யாவற்றை நீர் உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உடைய ஜனங்களோடு பேசும்படியாய் உடைய ஜனங்களோடு பேசி இடைப்பட்டு கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, உடைய திருச்சனிலே காணப்படுகிறதான யாவரையும் பேர் பேராகவும் தனித்தனியாகவும் சந்தித்து அவரவருக்கும் தேவையான இகபர ஆசீர்வாதங்களை ஏராளம் தாராளமாக கட்டளை வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இம்மைக்கும் மறுமைக்கேற்றதான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான நன்மைகள், சரீர பிரகாரமான நன்மைகள், சரீர சுகம், ஆத்மீக சுகம், சரீர பலம், ஆத்மீக பலம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆத்மீக நன்மைகள் எல்லாம் ஏராள தாராளமாக உடைய ஜனங்களுக்கு நீர் பகிர்ந்தளிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஏராளம் தாராளமாக கட்டளை வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நல்லதாவே எல்லா தடைகளையும் பிரதிகூலங்களையும் பிதாக்குமான பரிசுத்த நாமத்தினாலே அழித்து ஒழித்து பாதாய் போட்டு ஜெயகரமான அனுபவத்தை, வெற்றி சிறந்த அனுபவத்தை அடையாள கட்டளை வேண்டிக் கொள்கிறோம். உடைய ஜனங்கள் உடைய திரு சுசேஷத்தை கேட்க இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம். செவி கொடுக்க இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம். ஏராளமான ஆத்மாக்களை நல்லதாவே இங்கு கூட்டு சேர்ந்த வேண்டிக் கொள்கிறோம். எண்ணிறந்த ஆத்மாக்களை திருசனையிலே கூட்டு சேர்ந்த வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, வந்து கொண்டிருக்கிற யாவரையும் அந்த தடையெல்லாம் வந்து சேர இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நல்ல பிதாவே, அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியன் மூலமாக ஜனங்கள் உம்முடைய திருசனையிலே வரவும், உம்முடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்துவர்களாக மாறவும் கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, உங்களுடைய ராஜ்யத்தை யாவரும் ஆயத்தப்பட சித்தமுள்ளவராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆயத்தமான அனுபவத்தை கொடுக்க நீர் தாகத்தோடு காணப்படுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். வாஞ்சியோடு காணப்படுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். மகா இறக்கம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரையும் சந்திக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் ரட்சிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் ஆசிரியம் முடியாது வேண்டிக் கொள்கிறோம்.
பேர் பேராக தனித்தனியாக சந்திக்க விட வேண்டிக் கொள்கிறோம். ஆசிரியம் விட வேண்டிக் கொள்கிறோம். குழந்தைகள் சிறியோர் எல்லாரும் ஆசிரியம் விட வேண்டிக் கொள்கிறோம். நல்லதாவே ஒன்றுக்கு உதவாத பேதையும் தூசியும் கந்தையும் ஏழை அடியானமாய் காணப்படுகிற அடியான் மேல் நீர் கிருபையாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தயவாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உடைய திருவார்த்தைகளை உடைய பரிசுத்த ஆவியார் மூலமாக பேசி அறியும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தாவே பேதையும் தூசியும் கந்தையும் துடைத்து போடுகிற அழகுக்கு சமானமான அனுபவத்தோடு காணப்படுகிற அடியான் மேல் அதிகமாய் கிருபையாயிருந்து இரக்கமாயிருந்து அடியானோடு கூட இருந்து உடைய திருவார்த்தைகளை உடைய ஜனங்கள் மத்தியிலே பேசி அறிவிட வேண்டிக் கொள்கிறோம். தாவே பரலோகத்தின் தூதுகளை, தேவ ரகசியங்களை, பரலோகத்தின் செய்தியை, தேவ செய்தியை ஜனங்களுக்கு நீர் அருளி செய்ய வேண்டிக் கொள்கிறோம். தாவே ஒன்றுக்கு உதவாத அடியான் மூலம் கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே கடுது என் வாயையும் கூட நீர் திறந்து பேச செய்த கர்த்தர், நீரே பேசும்படியாக நீரே அடியோட வாயை திறந்து நாவை திறந்து உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசும்படியாக கெஞ்சுகிறோம். பிதாவே வல்லமையோடு அதிகாரத்தோடு பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே பலமாய் பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே தடைகளை நீர் தகர்த்து போடுகிறவராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். தடைகளை தகர்த்தறிகிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். தடைகளை நிர்மூலம் பண்ணுகிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். சில தடைகளையும் பிதாக்குமார் பரிசுத்த நாமத்தாலே தகர்த்து நிர்மூலம் பண்ணி உடைய ஜனங்களுடைய மகிமையான சுவிசேஷத்தை கேட்டு ஆசீர்வதித்ததாக மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ளே பிரவேசித்து நல்லதாவே விசேஷமான ஆவிக்குரிய ஒளி கொடுக்கும் ஜனங்களாக மாறத்தக்கதாக பிரகாசம் அடைந்த அனுபவத்தை அடைந்து கொள்ளத்தக்கதாக ஆவிக்குரியலாய் பிரகாசிக்கத்தக்கதாக இலங்கத்தக்கதாக துலங்கத்தக்கதாக ஒளிவிடத்தக்கதாக சுடர்விடத்தக்கதாக இறக்கஞ்ச வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே கோடலும் மாறுபாடுமான சந்தேக நடுவே குற்றமற்றவளாகவும் மாசற்றவளாகவும் நல்லதாவே சுடர்களை போல பிரகாசிக்கத்தக்கதாக உடைய ஜனங்கள் ஆர்கென்று உடைய கிரியையினால் சரியான மாற்றமடைந்து ஆவிக்கிறவர்களால் மாறும்படியாக கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே பட்டணத்தை ஆசிரியரை வேண்டிக் கொள்கிறோம். அடையாள நாட்டை ஆசிரியரை வேண்டிக் கொள்கிறோம். அடையாள தேசத்தை ஆசிரியரை வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தை ஆசிரியரை வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் ஆசிரியரை வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாய் திருச்சென்னையிலே இங்கே காணப்படுகிற எல்லாரையும் என்னென்ன காரியங்களில் யார் யாரெல்லாம் என்னென்ன வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் அவர்களையும் மற்றும் ஆராயணை வந்து எல்லாரையும் சந்தித்து அளவில்லாமல் ஆசிரியரை வேண்டிக் கொள்கிறோம். மையப்படுத்த வேண்டிக் கொள்வோம். அற்புத அடையாளமான பலத்தேவைகளை நடப்பிக்க வேண்டிக் கொள்வோம். நோய்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தி அற்புத அடையாளமான வலத்திசைகளை கிரியலை செய்ய வேண்டிக் கொள்வோம். ஆத்மாவை சந்தித்து ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி மற்றும் ஆவிக்கிறவர்களால் மாற்றப்பட வேண்டிக் கொள்வோம். வல்லமையோட அதிகாரத்தோடு கிரியை செய்ய வேண்டிக் கொள்வோம். எப்பொழுது கூட வேண்டிக் கொள்வோம். யார் மேலும் கிருபையாருக்கு வேண்டிக் கொள்வோம். குழந்தைகள் சில பேர் எல்லாரும் ஆசிரியரை வேண்டிக் கொள்வோம். யார் மேலும் கிருபையார் இரக்கமார் அன்பார் தயவார் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்புள்ள பரபிதாவே ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே அன்பின் தேவனே சர்வத்தையும் படைத்தவரே சர்வத்துக்கும் மேலான தேவனே சர்வத்தையும்
இருக்கிறையும் தேவனே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என் அன்பின் தேவனே என் அன்பின் தேவனே ரட்சிக்கும் தேவனே உம்மை நாளும் ஸ்தோத்திரிப்பேன். ரட்சிக்கும் தேவனே உம்மை நாளும் ஸ்தோத்திரிப்பேன். உம் ரட்சிப்பின் உன்னத கிரிகள் உலகம் காணத்திலே. உம் ரட்சிப்பின் உன்னத கிரிகள் உலகம் காணத்திலே. ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என் அன்பின் தேவனே என் அன்பின் தேவனே. பிதாவுக்கு மகிமை துதியனமே லேலுயா ஸ்தோத்திரம் லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், பிதாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷனின் கடைசி நாளான இந்த நாளில் இங்கு வருகை தந்திருக்கிறதான யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷனின் இங்குள்ளதான கடைசி நாள். கடந்த 2 நாட்களிலும் ஆண்டவர் அவருடைய சுவிசேஷத்தை பேசினார், அறிவித்தார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த நாளிலும் அவர் தம்முடைய சுவிசேஷத்தை அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் பேசி அறிவிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். முதலாம் வருகையை குறித்து நாம் நேற்றைய தினம் கவனித்தோம். முதலாம் வருகையை குறித்து அது எல்லாம் அல்ல, ஒரு சில காரியங்கள் நாம் கவனித்தோம். இந்த நாளில் 2ஆம் வருகையை குறித்து கவனிப்பது அவசியமாக இருக்கு. முதலாம் வருகை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பெத்லகேமில் பிள்ளையாக பிறந்து இந்த உலகத்திலே காணப்பட்டதான காலையாவும் முதலாம் வருகையின் காலமாகும். ஆண்டவர் இந்த உலகத்திலே இரட்சகராக பிறந்தார். பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் பெத்லகேமில் பிறந்தார். நாசரேத்தூரில் வளர்ந்தார். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் சுற்றி நடந்து தம்முடைய ஊழியத்தை எல்லாம் செய்து நிறைவேற்றி அவர் பின்பு நமக்காக அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து அதற்கப்புறமாகவும் 40 நாளில் வந்து உலகத்திலே சஞ்சரித்து விட்டு பரலோகராஜ்யம் சென்றார். அவருடைய முதலாம் வருகை முடிவுற்றது. ஏராளமான ஜனங்கள் அவரை கண்ணார கண்டார்கள். ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை, மெய்தேவனை, கிறிஸ்து இயேசுவை, மேசியாவாகிய தங்களை சொந்த தேவனை கண்ணார கண்டார்கள். ஏராளமான ஜனங்கள் அவரை கண்ணார கண்டார்கள், மனதார் அறிந்தார்கள், அவரால் ஆசீர்வாதம் பெற்றார்கள், அவரால் சுகம் பெற்றார்கள், அவரால் சமாதானம் பெற்றார்கள், அவரால் சௌக்கியம் பெற்றார்கள், அவரால் நோய் வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டு பரலோகராஜ்யத்திற்கான பாக்கியமான அனுபவத்தை அடைந்தார்கள். கண்ணார கண்டு சாட்சிகளாக ஏராளமான ஜனங்கள்
வாழ்ந்தார்கள். அவர் பரலோகத்துக்கு போறதையும் கூட அநேகர் கண்டார்கள். முதலாம் வருகையின் காலம் அப்படியே முடிவுற்றது. ஆண்டவர் மீண்டும் வருவேன் என்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். சீக்கிரமா வருவேன், இதோ சீக்கிரமா வருவேன் என்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் உள்ளதான மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு கருப்பொருள், முக்கியமான பொருள் தான் என்ன, முக்கியமான காரியம் தான் என்ன? கர்த்தருடைய வேத புஸ்தகம், பரிசுத்த வேதாகமும் பைபிள், அதேவிட புஸ்தகம், பரலோராஜ்யத்தின் புஸ்தகம், பரலோகத்தின் புஸ்தகம். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் எழுதினதான புஸ்தகம். அந்த புஸ்தகத்தின் முக்கியமான கருப்பொருள், அதில் கூறப்பட்டுள்ளதான அவருடைய மகிமையான புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறதான தீர்க்க தரிசனங்கள் அநேகம் இருக்கிறது. அந்த எல்லா தீர்க்க தரிசனங்களின் மொத்தமான கருப்பொருள் என்ன என்றால், அவருடைய இரண்டாம் வருகை ஆகும். செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் is the greatest theme of all Bible prophecy. வேத புஸ்தகமான எல்லா தீர்க்கதரிசனங்களும் முக்கியமான கருப்பொருள் தான் என்ன, அல்ல வேத புஸ்தகத்தின் தான் கருப்பொருள் தான் என்ன? இரண்டாம் வருகை ஆகும். இயேசு கிறிஸ்து இனி பகிரங்கமாக எல்லாருடைய கண்கள் காணாம வரப்போறதான அந்த பயங்கரமான நாள், பயங்கரமான காலமாகும். இரண்டாம் வருகையின் காலமாகும். இரண்டாம் வருகையாகும். முதலாம் வருகையில் ஆண்டவர் எப்படி உலகத்திலே வாழ்ந்தார்? அவருடைய அன்பை காண்பித்து வாழ்ந்தார், அவருடைய இரக்கத்தை காண்பித்து வாழ்ந்தார், அவருடைய மன உருக்கத்தை காண்பித்து வாழ்ந்தார், அவருடைய பரிசுத்தத்தை காண்பித்து வாழ்ந்தார், அவருடைய நீதியை காண்பித்து வாழ்ந்தார். தம்மை தேவன் என்று எவனும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தம்முடைய கிரியையின் மூலமாக, செய்கை மூலமாக வெளிப்படுத்தி வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையை, அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்கும் போது சரியாக இவர் தேவன் என்று விளங்கும். அவரை தம்மை குறித்து அறிவித்தை குறித்து கூட நாம் நேற்று கவனித்தோம். ஆதி முதலாக சொல்லப்பட்டவர், ஆதி முதலாகவே இருக்கிறவர், ஆதி முதலாக இருக்கிற தேவன் தான் கிறிஸ்து இயேசு. அவர் தான் அந்த உலகத்திலே வந்தார் என்பதை குறித்து நாம் கவனித்தோம். அன்பை கண்டார்கள், தெய்வீக அன்பை கண்டார்கள், தேவனுடைய இரக்கத்தை கண்டார்கள், தேவனுடைய உருக்கத்தை கண்டார்கள், தேவனுடைய சிநேகத்தை கண்டார்கள். அவர் தங்களுடைய பலவீனங்களையும் நோய்களை சுமந்ததை கண்டார்கள். சுஸ்தமாக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய ஜனங்களாக மாற அரிய ஒரு சந்தர்ப்பமாக காலமாக இருந்தது. பகிரங்கமாக ஜனங்கள் கண்டார்கள். அக்காலத்திலே காணப்பட்டவர்கள் இன்னும் ஆண்டவர் ஏற்ற காலங்களில் சிலருக்கெல்லாம் தரிசனம் அளித்திருக்கிறார், தம்மை வெளிப்படுத்தி. சிலருக்கு மாத்திரம், பவுலுக்கு இன்னருக்கு தம்மை தரிசனத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார், தம்மை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். பகிரங்கமாக அவர் இந்த உலகத்தில் இருந்த போது எல்லாரும் கண்டார்கள். அக்காலத்தில் காணப்பட்ட எருசலேமின் குடிகள், யூதாவின் குடிகள், சமாரியா பட்டணத்தார், சுற்றுப்புறத்தார் அநேகர் ஆண்டவரை கண்ணார கண்டார்கள். முதலாம் வருகையை கண்ணார கண்டார்கள். கண்ணார காணும்படியாக வாழ்ந்தார். எல்லாருடைய கண்களும் காணும்படியாக பகிரங்கமாக வாழ்ந்தார். ஏறக்குறைய 33.5 வருஷம். அவருடைய முதலாம் வருகையின் காலம் முடிவுற்றது. அவருடைய அன்பையும் சிநேகத்தையும் இரக்கத்தையும் உருக்கத்தையும் சொல்லி அறிவிக்க முடியாது. அவருடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் சொல்லி அறிவிக்க முடியாது. அதைத்தான் காண்பித்தார். இனி என்ன? இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகையில் இது ஒன்றையும் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பார்க்கலாம், அவருடைய நீதியை பார்க்கலாம், அவருடைய நியாய தீர்ப்பையும் பார்க்கலாம். அங்கு அவருடைய இரக்கத்தை பார்க்க முடியாது, மன உருக்கத்தை பார்க்க முடியாது, அவருடைய சிநேகத்தை பார்க்க இயலாது. ஏன்? அவர் தம்முடைய நீதியை நிலைநாட்டும்படியாக வரப்போகிறார். தாம் நீதிபரர் என்பதை நிலைநாட்டும்படியாக வரப்போகிறார்.
தாம் நீதியுள்ள நியாயாதிபதி என்று தம்மை வெளிப்படுத்தும்படியாக வரப்போகிறார். தாமே நீதியுள்ள நியாயாதிபதி, அவரே சர்வலோக நியாயாதிபதி என்பதாக நாம் ஜெனிசிஸ் 18:25 வாசிக்கிறோம். சர்வலோக நியாயாதிபதி ஆதியாகமம் 18:25 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சர்வலோக நியாயாதிபதி, he is the judge of all the earth. சர்வலோகத்து நியாயாதிபதி அவர். சர்வலோகத்து நியாயாதிபதி வரப்போகிறார். அது மாத்திரமல்ல, மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயாதிபதி வரப்போகிறார். மரித்தோருக்கும் ஜீவனோடு இருக்கிறவர்களுக்கும் நியாய தீர்ப்பரும்படியா வரப்போகிறார். மரித்தவர்களுக்கும் ஜீவனோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயாதிபதி வரப்போகிறார். மரித்தவர்களுக்கும் ஜீவனோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயாதிபதியா வரப்போகிறார் என்பதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 42 சொல்கிறது. Acts of the Apostles chapter 10 verse 42. He is the judge of the living and the dead. He is the judge of the living and the dead. மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் அவர் நியாயாதிபதி வரப்போகிறார். செத்து போனவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாய தீர்ப்பை வழங்கும்படியா வரப்போகிறார் என்பது பொருள். அவர்தான் எல்லாருக்கும் நியாயாதிபதி என்பதாக எபிரேயர் 12 23 வாசிக்கிறோம். He is the judge of all. எல்லாருக்கும் அவர் நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதி. அவர் எல்லாருக்கும் நியாயாதிபதி, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மரித்தவர்களுக்கு அவர் நியாயாதிபதி. நியாயாதிபதியா வரப்போகிறவர் அங்கு அன்பை காட்ட முடியாது. நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிற ஒரு நீதிபதி அங்கே அன்பை பாராட்ட முடியாது, இரக்கத்தை பாராட்ட முடியாது, சிநேகத்தை பாராட்ட முடியாது. நீதியை தான் பாராட்ட முடியும். நீதி எதுவோ நியாயம் எதுவோ அதைத்தான் பாராட்ட முடியும், அதைத்தான் பார்க்க முடியுமே தவிர நீதியுள்ள நியாயாதிபதி வேறு எதையும் பார்க்க முடியாது. உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் போதும் ஆண்டவரோ மகா நியாயாதிபதி, மகா நீதியுள்ள நியாயாதிபதி. நியாயாதிபதியா வரப்போற தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த மாட்டார், தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்த மாட்டார், தம்முடைய உருக்கத்தை வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் அவருடைய பரிசுத்தம் வெளிப்படும், அவருடைய நீதி வெளிப்படும், அவருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். அவர் மகா பரிசுத்தர். அவருடைய அந்த நியாய தீர்ப்பு எல்லாம் பரிசுத்தமானதாகவே இருக்கும். அவருடைய நடவடிக்கைகள் யாவும் பரிசுத்தமானதாகவே இருக்கும். He will deal with all holily. பரிசுத்தமாகவே எல்லா நடவடிக்கை மேற்கொள்வார். அவர் பரிசுத்தமானவர், நடவடிக்கை எல்லாம் பரிசுத்தமானதாகவே இருக்கும். நியாயாதிபதியாக நியாய தீர்ப்பு சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். நியாயாதிபதியாக நியாய தீர்ப்பு சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். மகா பரிசுத்தம் வெளிப்படும். பரிசுத்தமாக அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும். பரிசுத்தமாக தம்முடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வார். அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பரிசுத்தமானதாக இருக்கும், அவருடைய காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமானதாக இருக்கும். ஆனால் என்ன, அந்த அந்த நியாய தீர்ப்பு நாளில் எப்படி பரிசுத்தமானவராகவே அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். எல்லாரிடமும் பரிசுத்தமானவராகவே இடைவிடுவராக இருப்பார். நடவடிக்கைகள் எல்லாம் பரிசுத்தமானதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் மகா நீதி உள்ளவர். அவருடைய நடவடிக்கைகள் யாவும் மகா நீதி உள்ளதாகவே இருக்கும். He will deal with all people. He will deal with all righteously. நீதியாக எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார். நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி நீதி உள்ளதாக இருக்கும். அடுத்தபடி அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், அதெல்லாம் அதிகாரம் நிறைந்ததாக இருக்கும்.
He will deal with all authoritatively. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதிகாரமுடையவராக, மகா அதிகாரமுடைய நியாயாதிபதியாக இருந்து தம்முடைய நடவடிக்கைகளை வெளிப்படுத்துவார். மகா பரிசுத்தமானவராக இருந்து தம்முடைய நடவடிக்கை, தம்முடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவார். மகா நீதிபதியாக இருந்து தம்முடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவார். மகா அதிகாரமுடையவராக இருந்து, மகா அதிகாரமுடைய தேவனாக இருந்து, மகா அதிகாரமுடையவர் அவர். சர்வ அதிகாரம் அவருக்கே உடையது. சகல அதிகாரம் அவருக்கே உள்ளது. சகல அதிகாரம் அவருக்கே உரியது. சகல அதிகாரத்தோடும் அதிகாரபூர்வமாக சிங்காசனத்தில் வீற்றிருந்து தம்முடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவார். அவருடைய நியாய தீர்ப்பு பரிசுத்தமானதாக இருக்கும், நீதி நிறைந்ததாக இருக்கும், மகா அதிகாரம் நிறைந்ததாக இருக்கும். லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம்.